இன்றைக்கி நம்ம கிரக பொருத்தம் சார்ந்து ஒரு டீட்டெயில்டான வீடியோ பார்க்க போகிறோம். இன்றைக்கி காலையில் எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. லைக் எங்களுடைய கிரக பொருத்தம் சார்ந்த வீடியோ எனக்கு பழசு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, எனக்கு கிரக பொருத்தம் சொல்லிக் கொடுங்க, அப்படி இல்லைனா எனக்கு எதாவது புக்கை ரெஃபர் பண்ணுங்கிற மாதிரி எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது. இது போல் எனக்கு மெசேஜ் அடிக்கடி வரும். எஸ்பெஷலி எனக்கு கிரக பொருத்தம் சார்ந்து எங்கிட்ட நிறைய கேள்விகள் வரும். ஃபஸ்ட்டு கிரக பொருத்தம்னா என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு கெமிக்கல், ஓகேங்களா? நீங்கள் யாருக்கு கிரக பொருத்தம் பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்களோ அவங்க ஒரு கெமிக்கல். அது ரெண்டு கெமிக்கலையும் ஒரே குடுவைக்குள்ளே ஊற்றுறோம். அப்படி ஊற்றும்போது அது வெடிக்கிறதா, இல்லை ரெண்டுமே சேர்ந்து பியூட்டிஃபுல்லான இன்னொரு கெமிக்கலை உருவாக்குகிறதா, இல்லை ரெண்டுமே பட்டும் படம் சேராமல் தாமரை இலை நீர் போல் ஒட்டி ஒட்டாமல் ஒரே மாதிரி இதுக்குள்ளே இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறது தான் கிரக பொருத்தம். கிரக பொருத்தங்கிறது கணவன் மனைவிக்கு இடையில் மட்டுமே பார்ப்பதாக நிறைய பேர் நினைக்கிறீங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. ரெண்டு பேர் கூட சேர்ந்து தொழில் செய்ய போகிறீங்க, உங்கள் ரெண்டு பேருக்கும் பார்க்கலாம். மேல் வீட்டில் நீங்கள் இருக்கீங்க, கீழ் வீட்டில் அவங்க இருக்காங்க, எதுவும் பிரச்சனை வருமா வராதா பார்க்கலாம். உங்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் பார்க்கலாம். நீங்கள் யாருக்கெல்லாம் இந்த உலகத்தில் பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்களோ அவங்க எல்லாருக்கும் பார்க்கலாம். சரிங்களா? நான் அப்படி எல்லாருக்கும் பார்த்துருக்கேன். எனக்கு அது ஒர்க் அவுட்டும் ஆகிருக்கு. அது என்னெல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு நான் டீட்டெயிலாக உங்களுக்கு மேலே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு யார் ரெண்டு பேருக்குள்ள கிரக பொருத்தம் பார்க்குறீங்களோ அவங்க ரெண்டு ஜாதகமும் உங்கள் கையில் இருக்கணும். அதை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேப்பர் எடுத்துக்கங்க, ரெண்டு டிஃப்ரெண்ட் கலரான பென்கள் எடுத்துக்கோங்க, பேனா. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த பேப்பரில் கட்டத்தை வரைங்க. சும்மா ஒரு கட்டத்தை வரைங்க. ரெண்டு பேர் ஜாதகம் உங்கள் கையில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ரெண்டு கப்புள்குள்ளே பார்க்குறீங்க அப்படின்னா ஆண் பெண் ஜாதகம் உங்கள் கையில் இருக்குது. அதில் ஒரு கலர் பேனா எடுத்து அந்த வரைஞ்ச கட்டத்தில் ஆணோட ஜாதகத்தை முழுசாக எழுதுங்க. இப்போ இன்னொரு கலர் பேனா எடுத்து பெண்ணோட ஜாதகத்தை அதே கட்டத்துக்குள்ளே எழுதுங்க. அப்படி எழுதிட்டீங்க அப்படின்னா அந்த கட்டத்துக்குள்ளே ரெண்டு சூரியன் இருக்கும், ரெண்டு சந்திரன் இருக்கும், ரெண்டு குரு இருக்கும். இப்படி எல்லாமே ரெண்டு ரெண்டாக இருக்கும். புரியுதுங்களா? ஒருவேளை அந்த பையனுக்கு மேஷத்தில் சூரியன் இருந்து அந்த பொண்ணுக்கு கடகத்தில் சூரியன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ரெண்டு சூரியன், மேஷத்தில் ஒன்று கடகத்தில் ஒன்று, இப்படி ரெண்டு இருக்கும். ஸோ எல்லாமே எல்லா கிரகங்களும் ரெண்டு ரெண்டாக இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கணுன்னா உங்களுக்கு அஸ்ட்ராலஜி சார்ந்த ஒரு பேசிக்கான நாலேஜ் வேணும். அதாவது எந்தெந்த கிரகங்கள் எதிரிகள், எந்தெந்த கிரகங்கள் நண்பர்கள், இந்த ஐடியா உங்களுக்கு கன்ஃபார்மாக இருக்கணும். அதே போல் எந்தெந்த கிரகங்கள் என்ன குறிக்குது அப்படிங்கிற ஐடியாவும் உங்களுக்கு கன்ஃபார்மாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அடுத்தடுத்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ நான் ஒவ்வொரு கிரகமாக போயிடுறேன். ஃபஸ்ட்டு சூரியன். சூரியனுடைய எனிமி கிரகங்கள்லாம் என்ன? சூரியன் என்ன காரகத்துவத்தை ரெப்ரசென்ட் பண்ணுது? சூரியன் உங்கள் அப்பா ரெப்ரசென்ட் பண்ணுது, உங்கள் மாமனாரையும் ரெப்ரசென்ட் பண்ணுது. சூரியன் அரசாங்கத்தை ரெஃபர் பண்ணுது. ஒரு ஆணோட ஜாதகத்தில் அவங்களோட உயிரணுக்களை ஸ்பெர்ம்ஸை சூரியன் தான் ரெஃபர் பண்ணுது. இந்த ஸ்பெர்ம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், வேரியஸ் மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்குது. லைக் இந்த கிரகம் ஸ்பெர்ம்ஸை ரெப்ரஸ் பண்ணுது, அந்த கிரகம் ஸ்பெர்ம்ஸ், ஏன்னா ஒவ்வொரு டைப் ஆஃப் அஸ்ட்ராலஜி இருக்குது. நான் எக்ஸ்பிரிமெண்டலி உணர்ந்தது சூரியன் தான் ஒருத்தர் ஜாதகத்தில் ஸ்பெர்ம்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுது. சூரியனால் தான் இந்த உலகம் கிரியேட் ஆகுது. சூரியன் தான் கிரியேட்டர். ஸோ ஸ்பெர்ம்ஸை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய கிரகம் சூரியன் தான். ஸோ இந்த ஒரு ஆணோட சூரியன் மேலே ஒரு பெண்ணோட சனி உட்காந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்க ரெண்டு பேரும் குழந்தை பிறப்பதில் தாமதம் ஏற்படும். ஏன்னா சனி மட்டுப்படுத்தும். சனி ஸ்லோ மூவிங் பிளானட். சனி டிலே பண்ணும். சனினால் டிலேன்னு மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அவங்களுக்கு குழந்தை பிறப்பதில் சிக்கல்கள் ஏற்படும், தாமதங்கள் ஏற்படும். இது 100% நடந்திருக்கு. அதே போல் ஒருத்தர் சூரியன் மேலே, இப்போ ஜெண்டரை விட்டுருங்க, ஆடாக இருந்தாலும் சரி பெண்ணாலும் சரி, சூரியன் மேலே ராகுவோ கேதுவோ உட்காந்துச்சு அப்படின்னா மாமனாரோட பிரச்சனைகள் ஏற்படும். புரியுதுங்களா? திருமணத்துக்கு பிறகு இல்லை அவங்க அப்பா கூடயே பிரச்சனைகள் ஏற்படலாம். சூரியன் ராகு கேது சேர்ந்துச்சுன்னா மாமனார் இல்லை அப்பா ரெண்டு பேரில் ஒரு ரிலேஷன்ஷிப்போட பிரச்சனைகள் ஏற்படும். அரசாங்கத்தோடையும் பிரச்சனைகள் ஏற்படலாம். அதே போல் உயிரணுக்கள்லையும் பிரச்சனைகள் ஏற்படலாம். இது இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஜெண்டர் நான் பேசுகிறேன். ராகு கேது எந்த கிரகத்தோடு சேர்ந்தாலும் அந்த கிரகத்துடைய காரகத்துவத்தை பாதிக்க வைக்காமல் விடாது. அது என்ன மாதிரி பாதிப்பு ஏற்படுத்துங்கிறதே நம்ம ஜாதகத்தை பார்த்து தான் உணர முடியும். ஸோ அடுத்த கிரகம் போயிடலாம். சந்திரன். சந்திரனுடைய எனிமி கிரகங்கள் என்ன? சந்திரன் என்ன காரகத்துவத்தை ரெப்ரசென்ட் பண்ணுது? சந்திரனுடைய எனிமி கிரகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி, ராகு, கேது. சந்திரனுடைய காரகத்துவங்கள்லாம் என்ன அப்படின்னா மைண்ட், அம்மா, மாமியார், இப்படி பல்வேறு விஷயங்களை சந்திரன் ரெப்ரசென்ட் பண்ணும். என் பர்சனல் லைஃப்பில் நடந்த ஒரு இம்பேக்ட்ஃபுல்லான விஷயத்தை நான் சொல்கிறேன். எனக்கு சந்திரன் ஒரு சைனில் 4 டிகிரியில் இருக்குது. சரிங்களா? அதே 4 டிகிரியில் நான் சனி உள்ள நபரை சந்தித்தேன். அந்த நபரால் எனக்கு பெருமளவு மன அழுத்தம் ஏற்பட்டது. ஆனால் அந்த நபர் எந்த பெரிய விஷயங்களும் செய்யலை. அந்த நபருடைய ப்ரெசன்ஸே எனக்கு பெரிய மன அழுத்தத்தை ஏற்படுத்துது. அந்த நபரோட ஆக்டிவிட்டீஸும் எனக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் அந்த மன அழுத்தத்தால் சஃபர் பண்ணேன். நான் அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ அதே போல் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா,
யார் யாருக்கெல்லாம் பிரச்சனைகள் உண்டு அப்படிங்கிற ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு சந்திரன் டிகிரி உள்ள சந்திரன் பிளேஸ்மெண்ட் உள்ள அதே நபருக்கு சனி வந்துச்சுன்னா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்றதை நான் பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது நான் உணர்ந்தது அப்படின்னா டெஃபினட்டாக சந்திரன் சனி சேர்க்கை பெரிய மன அழுத்தத்தை சந்திரன் நபருக்கு கொடுக்கிறது. ஒரு வேளை டிகிரி ரொம்ப க்ளோஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மன அழுத்தத்தின் வீரியம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே போல் சந்திரன் ராகு கேது, ஒரு ஆணுக்கு சந்திரன் இருக்கிற இடத்துல ஒரு பெண்ணுக்கு ராகு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த பெண்ணால் அந்த பையன் ரொம்ப சஃபர் பண்ணுவான். அந்த பெண்ணை பார்த்தாலே பயப்படுவான். என் ரியல் லைஃப்பில் நான் சந்தித்த ஒரு கிளைண்ட்டோட ஜாதகத்தை நான் சொல்கிறேன். அந்த கிளைண்ட்டோட ஜாதகத்தை பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து லவ் பண்ணாங்க. நான் மேரேஜ் முன்னாடியே சொன்னேன் இது வேலைக்கு ஆகாது, ஏன்னா உங்கள் சந்திரன் மேலே ராகு இருக்குது. அவங்க சொன்னாங்க இல்லை நான் கல்யாணம் பண்ணுறேன்னு பண்ணிட்டாங்க. அதன் பிறகு அந்த பையன் என்கிட்ட சொன்னது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் சண்டையை தவிர்க்க நான் போராடுறது எனக்கு தான் தெரியும். இது பண்ணால் அவங்க சண்டைக்கு வருவாங்களா, அதை பண்ணால் சண்டைக்கு வரும், அதாவது ஒரு பயத்தோடையே வாழ்கிறது இருக்குல்ல, அப்படி அந்த பையன் பயத்தோடு தான் வாழ்ந்தார். ராகு வந்து ராகுங்கிறது பாய்சன், சந்திரன்றது பால், ரெண்டும் ஒன்றா சேர்ந்துச்சுன்னா என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும். அதே போல் சந்திரன் கேதுங்கிறது சட்டத்தை குறிக்கக்கூடிய கிரகம், புரியுதுங்களா? கேது ஆதிக்கம் உள்ள நபர் எதுக்கு எடுத்தாலும் லீகலாக கேஸ் போடுவார். இப்போ அந்த கேது வந்து சந்திரன் அடுத்த ஒரு சந்திரன் மேலே வந்து உட்காந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த சந்திரன் நபர் மேலே அதிகப்படியான கேஸ்கள் இந்த கேது நபரால் போட முடியும். பெண்கள் வந்து தன்னோட கணவன் மேலே கேஸ் போடுற ஜாதகம்லாம் எடுத்து பாருங்கள், கேது ஆதிக்கம் இல்லாமல் கேஸே நடக்க வாய்ப்பில்லை. அதே போல் அந்த சந்திரன் நபருக்கு அதிகப்படியான மனக்கசப்பை இந்த கேது நபரால் தர முடியும். அதே போல் டிப்ரெஷனும் தருவாங்க. ஸோ சந்திரன் கேது இஸ் நாட் குட் ஃபார் மேட்ச் மேக்கிங். ஓகேங்களா? அடுத்த கிரகம் போயிடலாம். இது ரொம்ப டீட்டெயில்டானது, என்னால் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, ஏன்னா எல்லா கிரகத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். புதன் எடுத்துக்கலாம். புதனுடைய எதிரிகள் என்ன அப்படின்னா அதே சனி ராகு கேது. புதன் வந்து ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப முக்கியமான கிரகம், ஏன்னா அது கம்யூனிகேஷன் ரெப்ரசென்ட் பண்ணுது. கம்யூனிகேஷன் தான் எல்லா ரிலேஷன்ஷிப்புக்கும் கீ. இப்போ ஒரு வேளை உங்களுக்கு வந்து புதன் இருக்கிற இடத்துல உங்கள் பார்ட்னருக்கு சனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு நார்மல் கம்யூனிகேஷனே இஷ்யூ தான், புரியுதுங்களா? மிஸ்இன்டர்பிரேஷன்ஸ் நிறைய நடக்கும். நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்களோ அது வேறு மாதிரி புரிஞ்சிக்கலாம். அதாவது சிம்பிள் கம்யூனிகேஷனே உங்களுக்கு இஷ்யூ ஆகும், ஏன்னா சனி வில் மேக் ப்ராப்ளம்ஸ் டு புதன் பர்சன், புரியுதுங்களா? அதே போல் புதன் ராகு கேது, இந்த சனி நபர் உங்களை அனலைஸ் பண்ண ஒழுங்காக விட மாட்டார், ஏமாற்றங்கள் கிடைக்கும். புதன் சனி கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா நிறைய ஏமாற்றங்கள் புதன் நபருக்கு கிடைக்கும், ரொம்ப கான்ஷியஸாக இருந்துக்கங்க. புதன் ராகு கேது இருந்துச்சுன்னா சொல்லவே வேணாம், 100% கம்யூனிகேஷனால் 1008 சண்டைகள் வரும், புரியுதுங்களா? ஒரு சுடுசொல் சொல்லிட்டாங்கன்னு கேஸ் போட்ட நபர்லாம் புதன் கேது ரிலேஷன்ஷிப்பால் தான். உங்களை சுற்றி இருக்க 25 வருஷம் வாழ்க்கையில் உங்களோட கம்யூனிகேஷனை பற்றி யாருமே எந்த குறையும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் ராகு நபரை சந்திச்ச அப்புறம் அந்த ராகு நபர் உங்களுக்கு நிறைய குறைகள் சொல்வார், த வே யூ கம்யூனிகேட். அடுத்த கிரகம் போயிடலாம். செவ்வாய் வச்சுக்கலாம். செவ்வாய்க்கு என்ன கிரகங்கள்லாம் எனிமி, நான் பர்சனலி பார்த்தது தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். செவ்வாயே எனிமி. இப்போ ஒரு வேலை, எனக்கு கடகத்தில் செவ்வாய் இருக்குது, நான் திருமணம் பண்ணி போகிற பெண்ணுக்கும் கடகத்தில் செவ்வாய் இருக்குது அப்படின்னா நாங்கள் 2 பேர் சண்டை போட்டோம்னா ஈஸியாக கிவ் அப் பண்ணவே மாட்டோம். அந்த சண்டை எண்டு வரைக்கும் போகும், யார் ஜெயிக்கிறான்னு முடிவு ஆகிற வரைக்கும் போகும், புரியுதுங்களா? 2 புலி சண்டை போகிற மாதிரி தான், ஆக்ரோஷமாக சண்டை போடும், ரத்த வர வரைக்கும் சண்டை போடும், அந்த போல் சண்டை நடக்கும், சரிங்களா? ஏன்னா 2 பேரில் ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும். 2 பேருமே சோல்ஜர்ஸ், 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்காங்க, ஒரே வாளுக்குள் 2 கத்தி. இது வந்து செவ்வாய் பார்வை இருந்தாலும் இருக்குது, ஆனால் அதோடைய வீரியம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஸோ செவ்வாய் 2 பேருக்கும் ஒரே இடத்துல இருக்குது அப்படின்னா அந்த திருமணத்தை தவிர்ப்பதும் நல்லது. அதே போல் செவ்வாய் ராகு கேது. செவ்வாய்ங்கிறது வீரியத்தை குறிக்கக்கூடிய கிரகம், சரிங்களா? உங்கள் பார்ட்னர் பெட்டில் எவ்வளோ வீரியமாக செயல்படுறாங்கன்றத செவ்வாய் வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். செவ்வாய் வலுவான ஆட்கள் ரொம்ப வீரியத்தோடு செயல்படுவாங்க, ரொம்ப ஆக்ரோஷமாக செயல்படுவாங்க. நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்மேன் எல்லாருமே செவ்வாய் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அதனால தான் அவங்க ரொம்ப ஆக்ரோஷமாக செயல்படுறாங்கன்னு அர்த்தம். ஸோ இப்படி வீரியத்தை குறிக்கக்கூடிய செவ்வாய் மீது ராகு கேது போயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வீரியம் மட்டுப்படும், வீரியம் இஷ்யூஸ் ஆகும், வீரியம் கொஸ்டினபிள் ஆகும், புரியுதுங்களா? ராகுவோட சேரும்போது நான் பார்த்த வரைக்கும் என்னென்னா வீரியம் ஆம்ப்ளிஃபை ஆகுது, ஆனால் செக்ஷுவல் லைஃப் பெட்டராக இல்லை. கேதுவோட சேரும்போது வீரியம் ஆம்ப்ளிஃபை ஆகலை, வீரியம் மட்டுப்படுத்தப்படுது, கீழே தள்ளப்படுது. ஸோ செவ்வாய் ராகு கேது சேர்ந்துச்சு அப்படின்னா செவ்வாய்ங்கிறது கோவத்தையும் குறிக்கும், ராகு கோவக்காரங்க, நீங்கள் உங்கள் கோவத்தை ட்ரிகர் பண்ணி உங்களோட பெருமளவு பிபி ஏற்றி விட்டுரும்.
ராகு நபர் சந்திக்கும் போது செவ்வாய் நபருக்கு. புரியுதுங்களா? நம்ம அடுத்த கிரகத்துக்கு போயிடலாம். குரு எடுத்துக்குவோம். குருவோட எனிமி கிரகங்கள்லாம் என்ன? 2 தான் எனிமி. ஒன்று ராகு, இன்னொன்று கேது. குரு ராகுவோட சேர்ந்துச்சு. குருன்றது குழந்தைங்களை ரெப்ரஸ் பண்ண கிரகம். குரு ராகுவோட சேர்ந்துச்சு அப்படின்னா உங்கள் பார்ட்னருடைய ராகுனால் குழந்தை பிறப்பதில் சிக்கல்கள் ஏற்படும். குழந்தை வளர்ப்பதிலும் சிக்கல்கள் உண்டு. குரு ராகு காம்போ இஸ் வெரி குட் ஃபார் ஆர்டிஃபிஷியலி குழந்தைங்க பிறகு. ஏன்னா ராகுனாலே ஆர்டிஃபிஷியல். குரு ராகு காம்போ சேருது அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு யாராச்சும் வந்தாங்கன்னா நீங்கள் ஈஸியாக ரெஃபர் பண்ணிடலாம். நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக குழந்தை ட்ரை பண்ணி 100% ஆர்டிஃபிஷியலாக குழந்தை பிறக்கும். புரியுதுங்களா? மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் மூலம் குழந்தை பிறக்கும். அதுக்கடுத்து குரு கேது. குரு கேது சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் கடன் இருக்குது இல்லை, அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. இந்த நபரை திருமணம் செஞ்ச பிறகு உங்களுக்கு டெஃபினட்டாக கடன் வரும். குரு கேதுவோடு சேர்ந்ததுன்னா யூனிவர்சல் லா, அந்த நபர் கடனோட வாழ்வார். அவ்வளோதான். 2% சார்ட்டில் மிஸ் ஆகலாம். 98% சார்ட்டில் கடன் கன்ஃபார்மாக இருக்கும். அடுத்த கிரகம் போயிடலாம். சுக்கிரன் போயிடலாம். சுக்கிரனோட எந்த கிரகங்கள் சேர்ந்தால் இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே போல் ராகு கேது. நான் பார்த்த வரைக்கும் ராகு கேது. ஏன் அப்படின்னா சுக்கிரன் ஆசைப்படுபவர், ஹாப்பினஸை சொல்பவர், இப்படி பல திருமணத்தை குறிப்பவர், பெண்களை குறிப்பவர், இப்படி பல விஷயங்கள் இருக்குது. சுக்கிரனோட ராகு சேரும்போது திருமணத்தில் டெஃபினட்டாக சிக்கல்கள் ஏற்படும். புரியுதுங்களா? நான் பார்த்த வரைக்கும் ஒரு ஆணோட ஜாதகத்தில் சுக்கிரன் இருந்து அந்த பெண்ணோட ஜாதகத்தில் ராகு கனெக்ட் ஆச்சு அப்படின்னா இந்த நபர் ஏற்கனவே மணி மைண்டடாக இருந்தார் அப்படின்னா டு த கோர் மணி மைண்டாக பேராசைக்காரராக மாறுறாங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. பெண்கள் சாட்லேயும் பார்த்துருக்கேன், பேராசையோட உச்சத்துக்கு போயிடுவாங்க. புரியுதுங்களா? ஸோ சுக்கிரன் ராகு சேருவது அந்த அளவு ஏற்றுக்கொள்ளப்பட. ஏன்னா இல்லீகல் வேலை மணி பண்ணி நான் பார்த்துருக்கேன். அந்த இல்லீகல் வேலை மணி பண்ணி அது அவங்க ஃபேமிலியில் ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த கர்மா அஃபெக்ட் ஆகிறதையும் பார்த்துருக்கேன். ஸோ சுக்கிரன் ராகு காம்போவில் இருந்துச்சு அப்படின்னா மேக் ஷுவர் மணி இஸ் நாட் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத மைண்டுக்குள்ளே நல்லா ஸ்ட்ராங்காக ரீச்சர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் சுக்கிரன் கேது. கேது இஸ் டிட்டாச்மெண்ட், சுக்கிரன் இஸ் ஹாப்பினஸ். ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டெலிமா, எக்ஸ்ட்ரீம்ஸ். அப்போ 2 பேருமே சேர்ந்தால் எப்படி நல்லாயிருக்கும்? சுக்கிரன் கேது சேர்ந்துச்சு அப்படின்னா மனைவியோட ஹெல்த்தை கொஞ்சம் கான்ஷியஸாக பார்த்துக்குங்க. ஏன்னா சுக்கிரங்கிறது மனைவி, கேதுங்கிறது ஹெல்த் ப்ராப்ளம்ஸை கொடுக்கக்கூடிய கிரகம். ஸோ கான்ஷியஸாக பார்த்துக்கங்க. உங்களுடைய ஸ்கின் ப்ராப்ளம்ஸையும் பார்த்துக்கங்க. கோர்ட் கேசஸை தயவு செய்து பார்த்துக்கங்க. சுக்கிரன் கேது சேர்ந்த நபர்களால் நான் பெண்களால் கோர்ட் கேசஸ் சந்தித்த கணவர்களை பார்த்துருக்கேன். புரியுதுங்களா? அதே போல் உங்கள் மணியை ஸ்பெண்டிங்கை கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. உங்கள் மனைவி ஸ்பெண்ட் பண்ணுற விதம் உங்களுக்கு பிடிக்காது. அடுத்த கிரகம் போயிடலாம். அடுத்த கிரகம் கடைசி கிரகம் சனி. சனி எந்த கிரகத்தோடலாம் சேர்ந்தால் நல்லது, எந்த கிரகத்துன்னு பார்த்தீங்கன்னா சனி 3 கிரகத்தோடு சேருவது தவிர்க்கப்பட வேண்டியது. ஒன்று செவ்வாய், இன்னொன்று ராகு, இன்னொன்று கேது. புரியுதுங்களா? செவ்வாய், ராகு, ஏன் அப்படின்னா மற்ற கிரகங்களோட சேர்வதும் சிக்கல்கள் தான். ஆனால் அந்த சிக்கல்கள் யாருக்குன்னு நம்ம பார்க்கணும். புரியுதுங்களா? சனி நபருக்கு சிக்கல்கள் இருக்கா, இல்லை மற்ற நபருக்கு சிக்கல்கள்? சனி ராகு கேதுவோடு சேருது, சனி நபருக்கே சிக்கல் தான். சனி ராகுவோட சேர்ந்துச்சுன்னா அந்த நபரும் இல்லீகலி அவங்க ப்ரொஃபஷ்னலில் நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க. ஜஸ்ட் டு மேக் மை ஒய்ஃப் ஹாப்பி, ஜஸ்ட் டு மேக் மை ஹஸ்பண்ட் ஹாப்பி, ஐம் டூயிங் லாட் ஆஃப் திங்ஸ் அப்படிங்கிற ஜோனுக்குள்ளே போகிறாங்க. டோன்ட் டூ தட். தென் சனி கேது. சனிங்கிறதும் பேச்சுலர் கிரகம், கேதுங்கிறதும் பேச்சுலர் கிரகம். சனி கேது சேர்ந்துச்சுன்னா 2 பேரும் சேர்ந்து பேச்சுலர் லைஃப் வாழ்கிறாங்க. நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறேன். அதே போல் சனி செவ்வாய் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், வீரியத்தை மட்டுப்படுத்தும். சனி நபர் இஸ் ஸ்லோ பர்சன், செவ்வாய் நபர் இஸ் ஃபாஸ்ட் பர்சன். இந்த நபருமான ஸ்பீடே ஒத்து வராது. புரியுதுங்களா? நிறைய ரிலேஷன்ஷிப்பில் பார்த்துருக்கேன். எங்கேயாவது வெளியே கடைக்கு போவாங்க, ஹஸ்பண்ட் எங்கேயோ வேகமாக போயிடுவார் நடந்து, ஒய்ஃப் பாவம் கஷ்டப்பட்டு பொறுமையாக நடந்து போவாங்க. இது ஒரு மெட்டாஃபருக்கு சொல்கிறேன். லைஃப்லேயும் அவங்க திங்கிங்லேயும் எல்லா விதத்துலையும் இப்படி தான் இருக்கும். ஹஸ்பண்டோட திங்கிங் ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஹஸ்பண்டோட செயல்பாடுகள் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அவர் செவ்வாய் பர்சனாக இருப்பார். ஒய்ஃபோட திங்கிங் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், டம்மியாக இருக்கும். ஏன்னா அவங்க சந்திரன் பர்சனாக இருப்பாங்க, சனி பர்சனாக இருப்பாங்க. ஸோ சனியோட ராகு கேது செவ்வாய் சேர்வது தவிர்க்கப்படுவதில் மிக முக்கியமாக நீங்கள் வச்சுக்கணும். ஸோ இதுதான் கிரக பொருத்தம் சார்ந்து என்னுடைய ஸ்டாண்டு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கிரக பொருத்தம் சார்ந்து யாரெல்லாம் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஃபஸ்ட்டு ஒரு 20-30 சார்ட் நீங்கள் எழுதி வச்சு பாருங்கள். இவங்களுக்குள்ளே என்ன இப்போ ப்ராப்ளமேட்டிக்கான ரிலேஷன்ஷிப்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க சார்ட்டில் எழுதுங்க. என்ன ப்ராப்ளம்னு எழுதுங்க.
அந்த ப்ராப்ளம் காஸ் பண்ணக்கூடிய கிரகம் என்னன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. அப்புறம் அந்த கிரகங்கள் என்ன நிலையில் 2 பேர் ஜாதகத்தில் இருக்குன்னு பாருங்கள். ஸோ டீட்டெயில் ஸ்டடி பண்ணுவதன் மூலம் தான் நீங்கள் கிரக பொருத்தத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மாஸ்டர் பண்ண முடியும். ஈவன் ஐ எம் நாட் மாஸ்டர் இட், நானும் லேர்னிங் ப்ராசஸில் தான் இருக்கேன். புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு கிரக பொருத்தம் சார்ந்து இது சார்ந்து இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ஆன்சர்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ.